ஒரு அழகான பண்ணையில் ஒரு ஆண் கழுதையும் ஒரு பெண் கழுதையும் வாழ்ந்து வந்தன. ஆண் கழுதை தினமும் கடுமையாக உழைத்து கனமான சுமைகளை சுமந்து கொண்டு பண்ணைக்குச் செல்லும். ஆனால் பெண் கழுதை எந்த வேலையும் செய்யாமல் பசுமையான புல்லை சாப்பிட்டு சுகமாக படுத்துக் கொண்டிருக்கும். ஒரு நாள் ஆண் கழுதையை பார்த்து பெண் கழுதை கிண்டலாக, "உன்னை பார்க்கவே பாவமாக இருக்கிறது" என்றது. அதற்கு ஆண் கழுதை, "என்ன செய்வது, உழைத்தால்தான் முதலாளி விடுவார்" என்று சோகமாக பதிலளித்தது. இதைக் கேட்ட பெண் கழுதை சிரித்துக்கொண்டு, "நானோ வேலைக்குப் போக மாட்டேன், படுத்துக்கொண்டே இருப்பேன், அடித்தாலும் எழமாட்டேன், பிறகு என்னை விட்டுவிட்டு போய்விடுவார்கள், நீயும் அப்படியே செய்" என்று மோசமான ஆலோசனை கொடுத்தது. அடுத்த நாள் காலை பண்ணையாள் வழக்கம்போல் ஆண்கழுதையை வேலைக்கு அழைத்தான். ஆனால் ஆண்கழுதை படுத்துக்கொண்டு எழாமல் சண்டித்தனம் செய்தது. பண்ணையாள் சாட்டையால் அடித்தும் அது எழவில்லை. இதனால் பண்ணையாள் முதலாளியிடம் சென்று இதனைச் சொல்ல, முதலாளி, "இன்று ஆண் கழுதைக்கு ஓய்வு கொடு, வேலை செய்யாமல் சும்மா இருக்கும் பெண் கழுதையை வேலைக்கு இழுத்துச் செல்" என்று உத்தரவிட்டார். அதன்படி பண்ணையாள் ஆண் கழுதைக்கு பசும்புல்லை வைத்து பெண் கழுதையை இழுத்துச் சென்று கடுமையான வேலையில் ஈடுபடுத்தினான். அப்போதுதான் பெண் கழுதைக்கு தனது தவறு புரிந்தது. கெட்டதை சொல்லிக் கொடுக்கப் போய் நானே சிக்கிக் கொண்டேனே என்று வருந்தியது. சோம்பேறியாக இருப்பது நமக்கே தீங்காக முடியும்.